70 லட்சம் ரூபாயை கடனாக பெற்று மோசடி செய்துவிட்டதாக SRM பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் மீது மோகன்குமார் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பாரிவேந்தருக்கு எதிராக சென்னை சூளை பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார் என்பவர் இன்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் கடந்த 2004ஆம் ஆண்டு பாரிவேந்தர் தன்னிடம் 70 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். கடனுக்கு ஈடாக 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள அவருக்கு சொந்தமான 5 சொத்துக்களின் பத்திரங்களை பாரிவேந்தர் தன்னிடம் அளித்துள்ளதாகவும் மோகன்குமார் தெரிவித்துள்ளார். கடன் பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் கடனை திருப்பி செலுத்தவும் இல்லை என்றும் கடனுக்கு வட்டி கொடுக்கவும் இல்லை என்றும் பாரிவேந்தர் மீது மோகன்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவரை நேரில் பார்க்க பலமுறை முயன்றும் தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக மோகன்குமார் கூறியுள்ளார். எனவே தன்னிடம் பாரிவேந்தர் பெற்ற கடனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு மோகன்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். SRM பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மருத்துவம் படிக்க சீட் தருவதற்கு பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு பிறகு இடம் வழங்காமல் ஏமாற்றிவிட்டதாக மாணவர்கள் பலர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஏற்கனவே புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் மோகன்குமார் இவ்வாறு புகார் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கேட்க போனால் நான் பணம் வாங்கலை, எங்கள் ஆள்கிட்ட தான் வாங்கினாரு. அப்புறம் இது மாதிரி பல தடவை அவருக்கு எல்லாம் எத்தனை வருஷமாக சுற்றி அவரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆகி போச்சு, பார்க்க முடியல. எத்தனை வருஷம் ஆகிட்ட அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் எங்கெல்லாம் 35 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்ஸ் எங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. இன்னி வரைக்கும் அவர் பணமும் தரல, வட்டியும் கட்டல, டாக்குமெண்ட்ஸும் மூட்டவே இல்லை. இதுக்கப்புறம் இன்றைக்கி நான் CCB கமிஷன் ஆஃபீஸில் நான் கமிஷனரில் இந்த பெட்டிஷன் புகாராக கொடுக்க வந்திருக்கேன். இதுமாதிரி கவர்மெண்ட் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்.